உயர்வான ஒரு ஜாதகம் சர்வசாதாரணமாக இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம்னா, பேரோட புகழோட இருக்கிற ஒருத்தவங்களோட ஜாதகத்தில் நிறைய கிரகங்கள் உச்சமாகவோ ஆட்சியாகவோ இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் உண்மை அது கிடையாது. உயர்வாக இருக்கக்கூடியவங்களோட ஜாதகம் சர்வசாதாரணமாக இருக்கும். எப்படி இருக்கும்னா, லக்னத்துக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகங்கள் நல்ல தன்மையில் ஸ்தானபலத்தோடு இருக்கும். இன்னும் லக்னத்துக்கு எதிரின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் சமம் நட்பு போன்ற இயல்பான தன்மையில் சாதாரணமான அமைப்பில் இருக்க இந்த உயர்வான ஜாதகம் பேரு புகழோடு இருக்கிறவங்களுக்கு இருக்கிற சிறப்பான அம்சம் என்னென்னு பார்த்தோம்னா, லக்னம் குரு சுக்கிர வளர்பிறை சந்திரனோட தொடர்பில் இருக்கும். லக்னாதிபதியும் அதேமாரி அந்த சுபகிரக தொடர்பில் இருப்பாங்க. அதனை அடுத்து நடக்கக்கூடிய அடுத்தடுத்த தசை அமைப்புகள் ஒளித்தன்மையில் இருக்கும். குரு தொடர்பு, சுக்கிர தொடர்பு, வளர்பிறை சந்திரன் தொடர்பு இந்த அமைப்பில் இருக்கும். இதை நான் நிறைய ஜாதகங்களை பார்த்துருக்கேன். இந்த தன்மையில் இருக்கிறவங்க தான் உயர்வாக இருப்பாங்க. நிறைய கிரகங்கள் உச்சம் பெற்ற ஒரு ஜாதகம் சாதாரண தன்மையில் தான் இருப்பாங்க. நன்றி, வணக்கம்.